கோயம்புத்தூர் தொட்டிபாலம் ஏரியாவில் ஒரு 5 BHK வீட்டுக்கு யூபிவிசியில் ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க். 20க்கு 16 ஹால் சைஸில் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒரு டிவி யூனிட், 10 feet லென்த்தில் 4.5 feet ஹைட்டுக்கு ஒரு பார்ட்டிஷன் ஒர்க். அதில் 16க்கு 16 ஐலண்ட் கிச்சன் செட்டப்போட ஒரு செமி மாடுலர் கிச்சன், 16க்கு 10 சைஸில் ஒரு 10 feet வித்தில் ஒரு ஃபுல்லி வார்ட்ரோப், 5க்கு 10 சைஸில் ஒரு பூஜா ரூம் செட்டப். இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே கிரீனவர் பிளஸ் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில், அதாவது 5 bedroom ஹால் கிச்சனில் 2000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் அரௌண்ட் 8.5 lakhs பட்ஜெட்டில் வந்து இந்த ஃபுல் ஹோம் இன்டீரியர் ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபஸ்ட்டு லிவிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 16 சைஸ் இருக்குது. அதில் வந்து ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேர் கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே டிவி யூனிட் வந்து நம்ம கொண்டு வரணும். பட் லுக்கிங்கில் வந்து சூப்பராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து டீக்வுட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் இருக்க ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதில் டிவி பேக்ட்ராப் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ளோட்டிங் பாக்ஸ் ஃபுல்லாகவே கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே வந்து ஃபுல்லாக பெர்கோலாஸ் டிசைன் கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் பாக்ஸ் கம்பைன் டிசைன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே உடன் அண்ட் பிளாக் ஒயிட் கலர் தீமில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தென் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோர் கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹாலில் இருந்து கிச்சன் போகிற வழியில் ஒரு 10 feet வித்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து அழகுலையும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும், அதே சமயம் ஸ்டோரேஜும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் செட்டப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுவுமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்கோம். வித் லேசர் டிசைன்ஸோட கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஓப்பன் ஷெல்ஃப் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஹேங்கிங் லைட்டுக்காக வயரிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. உடன் பார்ட்டிஷன் லுக் வரணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நம்ம உடன் தீமில் தான் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 சைஸுங்க. இங்கே வந்து செமி மாடுலர் கிச்சன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இந்த கிரானைட் டாப் வந்து ஆல்ரெடி மேசனரி ஒர்க்கில் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம யூபிவிசியை யூஸ் பண்ணி கவரேஜ் அண்ட் டேண்டம் பேக்ஸஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் வித் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸோட. ஸோ இந்த டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூபிவிசியில் சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸ் போடும்போது அதோட ஆப்ரேஷன் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்மூத்தராக இருக்கும், லோ மெயின்டெனன்ஸாகவும் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டு கலர் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டேண்டம் பாக்ஸஸ் வந்து வெரைட்டி ஆஃப் டேண்டம் பாக்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான். டேண்டம் பாக்ஸஸோட லென்த்து வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் வித் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட. ஒரு ஆயில் புல் அவுட், தென் இங்கே ஒரு கார்னர் டோர் செட்டப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னர் டோர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 180 டிகிரி வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ கார்னர் ஸ்பேஸை வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் விக்கர் பேஸ்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டாப்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட் வந்து ஹாஃப் சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்பேஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரோலிங் ஷட்டருக்கு பதிலாக ஒரு ஹாஃப் பேண்ட்ரி யூனிட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே சைஸ் வைஸ் வந்து கஸ்டமைசபிள் இருக்குது. ஸோ எது வேணுமோ நம்மளால் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வால் யூனிட். இந்த வால் யூனிட்டில் எல்லாமே கிளாஸ் ப்ரொஃபைல் ஷட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் இன்ச்சஸோட. ஸோ இது ஃபுல்லாகவே யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஐஸ் ப்ளூ கலர் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த விதமான காம்பினேஷனும் இல்லாமல். ஸோ இது வந்து ஒரு லோ லைட்டான இருக்கிற நம்ம வீடாக இருந்தாலுமே அதோட வெளிச்சம் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்க முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேசனரி ஒர்க் எதுவுமே பண்ணலைங்க. இது ஃபுல்லாக ஐலண்ட் கிச்சன் செட்டப்பில் நம்ம ரெடிமேடாக யூபிவிசியில் பாக்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே கிரானைட் சேம் அதே பிளாக் கலர் போடும்போது அதோட யூட்டிலைசேஷன் வந்து நல்லாவே நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இதுவுமே ஃபுல்லாக வித் ஸ்டோரேஜோடு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரேஜ் செட்டப் எல்லாமே கஸ்டமைசபிள் தான், எப்படி வேணுமோ நம்மளால் பண்ணிக்க முடியும். இதுலேயே ஒரு டேண்டம் கொடுக்கணும் இல்லை ட்ராயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கொடுத்துக்க முடியும். மேலே கிரானைட் போடும்போது எவ்வளோ ஹீட்டான பொருள் வச்சாலும் இது டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் இதோட லைஃப்பை வந்து ஃபுல்லாகவே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இங்கே ஒரு வாஷ் பேஷன் யூனிட்காக கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு அவுட்டர் கவரேஜ் மட்டும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூம்லேயும் சேம் அதே மாதிரி கலரில் ஒரு டோர் வந்து வித் ஃபேப்லாக்கோடு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லாஃப்ட் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 32 அடிக்கு மேலே நம்ம லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோசர் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்டிஷன் தாங்க. இந்த பார்ட்டிஷன் இன்னர் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து கிச்சனுக்கு உண்டான பொருள் எல்லாமே நம்மளால் வச்சுக்க முடியும். இல்லை டைனிங்கில் வந்து யூஸ் பண்ணுற அழகு பொருளும் இந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டேஜிலேருந்து அந்த அளவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக லேசர் டிசைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஷெல்ஃப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் பிளான்ட்டு இதெல்லாம் மணி பிளான்ட் அதெல்லாம் வைக்கும்போது லுக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ தூரம் கேப் கொடுத்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னா கிச்சனில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதும் சரி இல்லை டைனிங்கில் சாப்பிடும்போதும் சரி இந்த டிவி வந்து இந்த வேலை தெரியறதுக்காக இந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தேவைக்காக கஸ்டமைசபிள் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு பூஜாவில் ஆக்சுவலாக ஹாலில் வந்து ஒரு 5 ஃபீட் வித்தில் ஒரு 10 ஃபீட் ஹைட்டில் வந்து ஒரு பூஜா ரூம் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது உள்ள ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் ஸ்டாச்சூஸ் ஆகட்டும் அது எது வேணாலும் வச்சுக்கலாம். அடிஷ்னலாக ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம இந்த படையல் போடுறதுக்கு விளக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக அந்த பாக்ஸ் செட்டப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் இருக்கிற 5 பெட்ரூம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் ஃபினிஷிங் ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸி ஃபினிஷிங்கில் ஆஸ் யூஷுவல் லாஃப்ட் கவரேஜ் வந்து ஆக்சுவலாக இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த லாஃப்ட் மட்டும்தான் மேசனரி ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ வார்ட்ரோபோட பொசிஷன்ஸ் வந்து ஆஃப்டர் தட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த இடத்துல வைக்கணுங்கிற கன்ஃபியூஷனில் வந்து இருந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே லாஃப்ட் ஆக்சுவலாக அவுட்டர் கவரேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வார்ட்ரோப் ஷிஃப்ட் பண்ணி இங்கே நம்ம யூபிவிசியில் ரெடிமேடாக பாக்ஸ் மேக் பண்ணி லாஃப்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழேயே வார்ட்ரோப்ஸ் வந்து ஒரு 3 டோர் வார்ட்ரோப் வந்து நம்ம வச்சுருக்கோம் வித் இன்பில்ட்டிங் ட்ரெஸ்ஸிங்கோட. ஸோ இந்த 2 டோர் வார்ட்ரோப்பில் ஹேங்கிங் ராடு லாக்கரு பார்ட்டிஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே பியூர் ஒயிட் கலர் கிளாஸி ஃபினிஷிங்கில். ஸோ ட்ரெஸ்ஸிங்கில் வந்து அடிஷ்னலாக ட்ராயர்ஸ் காஸ்மெட்டிக் ரேக்ஸ்க்காக ஸ்டோரேஜ் திங்ஸ் கொடுத்துருக்கோம். அவுட்டரில் எல்இடி ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோபே வந்து பார்த்திங்கன்னா வித் சிட்டிங் யூனிட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 ஃபீட் ஹைட்டில் கொடுக்கும்போது உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் சிட்டிங் யூனிட் ஒன்று வைக்கிறீங்க இல்லை வேறு கார்பெண்டர்ஸ் மூலமாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஹைட்டு வந்து 2 ஃபீட்டுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் மேலே குஷன் போடும்போது நம்ம உட்காந்து ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீதி இருக்கிற இந்த வாலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் காம்பினேஷன்லேயே வால் பேனலிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வால் பேனலிங்ஸ் வந்து கொடுக்கும்போது அதோட அவுட்புட் லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரெஸ்ட் ரூமுக்கு ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சேம் அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வார்ட்ரோப் என்ன கலரில் போட்டிருக்கோமோ சேம் அதே கலரில் தான் வந்து இந்த டோரும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம க்ரீனோவால் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 49 கலர்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அதிலிருந்து நம்ம கபோர்டு எது போடுறோமோ அதே கலர்லேயே ரெஸ்ட் ரூமுக்கும் டோர் வந்து நம்மளால் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 2லேயும் சேம் கலர் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 4 டோர் வார்ட்ரோப் இன்பில்ட் ட்ரெஸ்ஸிங்கோட சேம் கீழே கொடுத்துருக்கிற சேம் கலர் காம்பினேஷன்ஸ், சைஸ் மட்டும் வேரி ஆகிருக்கு. சேம் இந்த ட்ரெஸ்ஸிங்லேயும் பார்த்திங்கன்னா உள்ள காஸ்மெட்டிக் ரேக்ஸ்க்காக. தென் இதுலேயும் சிட்டிங் யூனிட்டோட கொடுத்துருக்கோம். வால் ஃபுல்லாகவே வால் பேனலிங் வந்து கொடுத்துருக்கு.
தென் லாஃப்ட் கவரேஜ். இந்த வார்ட்ரோப் ஆகட்டும் மற்ற ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஃப்ட் க்ளோசர் ஹிஞ்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெஸ்ட் ரூமில் சொன்ன மாதிரி சேம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டோட சேம் கலர்லேயே டோர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் பேனலிங் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு 5 feet வித்தில் ஃப்ளோட்டிங் பாக்ஸ் வித் ட்ராயர், தென் ஒரு டால் யூனிட்டு, ஃப்ளூட்டட் பேனல்ஸ், பெர்கோலா வித் எல்இடி டவுன்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல மிரர் வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது இந்த எல்இடி டவுன்லைட்ஸ் மூலமாக இந்த ஏரியாவே வந்து க்ளோயிங்காக எஃபெக்ட் தெரியறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் 3. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதே செட்டப் தான் இதில் பண்ணியிருக்கோம். என்னென்னா அதில் வந்து இன்பில்ட் ட்ரெஸ்ஸிங்கோட கொடுத்துருக்கோம். இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங்காக தனியாக ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இன்னொரு ரேக் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டில் துணியெல்லாம் அதிகமாக இருக்குது, ஸோ நிறைய பொருள் வைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ட்ரெஸ்ஸிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதுக்காகனா ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக எடுத்துக்க முடியும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வித் சிட்டிங் யூனிட்டோட கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த வீட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒர்க்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி ஒரு அக்ரலிக் ஃபினிஷிங்கோட ஒரு நல்ல ஒர்க் அண்ட் தென் ஃபுல் ஹோம் இன்டீரியருக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல கலர் காம்பினேஷன்ஸோட உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.